ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். லைஃப்பில் எப்படி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறது, ஆனந்தமாக எப்படி வாழ்கிறதுன்றதுக்கான ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். நான் யூஸ் பண்ணேன், நான் அனுபவிக்கிறேன், அதை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மூச்சு காற்றை வச்சே நம்ம ஹாப்பியாக லைஃப் என்ஜாய் பண்ணலாம். சரிங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹாப்பியாக லைஃப் என்ஜாய் பண்ணணுன்ட்டு நிறைய விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போவீங்க, அப்புறம் வெளியில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு போவீங்க, விளையாட போவீங்க, அப்புறம் டூர் போவீங்க, அப்புறம் பசங்களோட சேர்ந்துக்கிட்டு எங்கே பார்த்தாலும் போய் என்ஜாய் பண்ணுவீங்க. அதெல்லாம் டெம்ப்ரவரி என்ஜாய்மெண்ட். சரிங்களா? டெம்ப்ரவரியாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த மூச்சு காற்றை கவனித்தோம்னா நம்மளுக்கு பர்மனண்ட்டான ஆனந்தமான ஒரு நிலை கிடைக்கும். சரிங்களா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்களே நமக்கு அதை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை நம்ம கவனிக்காமல் வேறு வழியில் தேடிட்டுருக்கோம். சரிங்களா? நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும். அந்த விளக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அப்புறம் விளக்கேற்றுவீங்க. அப்படி தான் பார்த்துட்டு கும்பிடுவீங்க, அவ்வளோதான். ஆனால் அதுக்குள்ளே ஒரு சூட்சமான விஷயம் முன்னோர்கள் வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த விஷயம் உலகத்தில் எங்கேயுமே சொல்லப்படாத விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய நிழலில் பார்த்தீங்கன்னா, பின்னாடி செவுத்தில் ஒரு மனிதன் தியானத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு நிலை தெரியும். அதுதான் அதில் இருக்கிற சூட்சமே. ஒவ்வொரு மனிதனும் கொஞ்ச நேரமாச்சும் அமர்ந்து நம்மளோட மூச்சு காற்றை கவனிக்கணுன்றதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் அதை வைத்துட்டு போயிருக்காங்க. அதுதான் அதனோட சூட்சம். எல்லோரும் முருகர் கும்பிட்றதுக்கு நம்ம முருகருக்கு பார்க்குறதுக்கு மலை மேலே தான் ஏறுவோம். நீங்கள் மலை மேலே ஏறும்போது மேக்சிமம் உங்கள் மூச்சை தான் கவனிக்க முடியும். மலையில் ஏறும்போது அதுக்கு தான் சூட்சமமாக முருகர் கோயிலை மலைக்கு மேலே வைத்திருக்காங்க. இதுதான் சூட்சமம். ஒவ்வொரு மனிதனுமே நம்மளோட மூச்சு காற்றை கவனிக்கணும்னா எப்படி? ஒன்றும் இல்லை, அமர்ந்து அதை பயிற்சி பண்ணும்போது, பயிற்சின்னு வேணாம், அது சாதாரணமாக இப்போ நீங்கள் எப்படி சுவாசிக்கிறீங்களோ அதே மாதிரி சுவாசத்தை அமர்ந்த நிலையில் உட்காந்து கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு, இந்த மாதிரி எனக்கு இதை பற்றி தெரியாது, நான் என் மூச்சு காற்றை கவனிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் கூட வேணாம், ஒரு 1 மினிட் பண்ணுங்கள் பர் டே. அது காலைல குளிச்சுட்டு நீங்கள் பூஜை ரூம் போய் விளக்கேற்றுவீங்க, அந்த டைம் உட்காந்து பூஜை ரூம்லேயே உட்காந்து பண்ணலாம். இதை நீங்கள் அப்படியே பண்ணிக்கிட்டே வாங்கலாம். உங்கள் லைஃப் எப்படி ஆனந்தமான லைஃப்பாக மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். சூப்பராக இருக்கும். அது என்ன சொல்கிறது, அதை அனுபவிச்சா தான் தெரியும். இப்போ நான் அதை அனுபவிச்சிருக்கேன். அதை நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்காக சொல்கிறேன். இதுதான் நம்ம முன்னோர்கள் தியானத்தை கொண்டு வந்தாங்க. அது தியானமாக கொண்டு வந்தாங்க. நம்மளுக்கெல்லாம் வீட்டிலே விளக்கு வச்சு சொல்லி கொடுத்துட்டாங்க, விளக்கு கொடுத்துட்டாங்க. அது என்னைக்காச்சும் ஒரு நாள் பார்ப்போமா அப்படின்ற மாதிரி. அது நான் பார்த்தேன், நான் உணர்ந்தேன், நான் பண்ணேன். இப்போ ஆனந்தமாக இருக்குது, எல்லாமே ஆனந்தமாக இருக்குது. ஒன்று கூட எனக்கு கஷ்டமாகவே இல்லை. கஷ்டமாக இருந்தாலும் ஆனந்தமாக இருக்குது, சந்தோஷமாக இருந்தாலும் ஆனந்தமாக இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா போயிட்டு ஒருத்தர் சண்டிகேஸ்வரர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன இருப்பார்னா, அவரை தான் பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் அங்கே வச்சுருக்காங்கன்னா, அவர் தியான நிலையில் இருப்பார். அதுதான் சூட்சமம். இந்த தியானத்தில் இருந்தோம்னா நம்ம ஆனந்த நிலை கிடைக்கும். கடவுள் நம்மளோடய வந்துடுவார். கடவுளை பார்க்கணுன்னு நம்ம கோயிலுக்கு போகிறோம். ஆனால் அமர்ந்த நிலையில் வீட்டிலே உட்காந்து கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுங்கள். நீங்களும் பண்ணுங்கள், உங்கள் பசங்களுக்கும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அவங்கெல்லாம் பண்ணாங்கன்னா லைஃப்பில் அவங்கள பீட் பண்ணுறதுக்கு யாருமே வர முடியாது. ஏன்னா அவங்க அவ்வளோ கடவுளோட கனெக்டோட கடவுள் அவங்கள ஆட்கொண்டுருவார். அவங்களுக்கு நல்லதே தான் நடக்கும், தவறே நடக்காது. இதை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். லைஃப்பில் என்ஜாயாக லைஃப் பண்ணுங்கள், என்ஜாயாக வாழுங்க. இதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். பயிற்சி பண்ணி பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். நம்ம மூச்சை கவனித்து பாருங்கள். நீங்கள் மூச்சை கவனித்தாலே அவருக்கு ஆனந்தமாகிடும். யாருக்கு? கடவுளுக்கு. ஏன்னா நம்மளோட இருக்கிறவர் அவர் தான். அது எந்த வழியில் இருக்கார்? நம்மளோட மூச்சு சுவாசம் ஓடுற நிலையில் தான் அவர் நம்ம கூட இருக்கிறதா ப்ரூஃப் பண்ணுறார். வேறு வழியே இல்லை. இதை மட்டும் டெய்லி பண்ணி பாருங்கள். ஆனந்தமாக இருக்கும், லைஃபு சூப்பராக இருக்கும். உலகமே அற்புதமாக தெரியும், எல்லாமே சமமாக தெரியும், எல்லா உயிர்களையும் ரசிப்பீங்க.
சூப்பராக இருக்கும் லைஃப். பாய்.